ஏழரை நாட்டு சனியில என்னென்னலாம் கஷ்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட தகுதிக்கேத்த ஒரு வேலையா இருக்காது. அப்படியே தகுதிக்கேத்த வேலையா இருக்குது அப்படின்னாலும் சம்பளம் கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? பிரச்சனையா இருக்கும். கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் பிரச்சனையா இருக்கும். சப்பார்டினேட்ஸ் பிரச்சனையா இருக்கும். சனி பகவான் நம்ம வாழ்க்கையில வரல அப்படின்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையே புரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது நல்லா வச்சுக்கோங்க. உணவு முறை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உடல் ரீதியான உபாதைகளை கொடுப்பாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் பாருங்க, பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி பலன்களா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சிகள்ல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீதிமான். அதே மாதிரி பாருங்க, ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோமோ அந்த தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை எல்லா அளவும் பாத்தீங்கன்னா குறையாம பாரபட்சம் பார்க்காம அதை எல்லாருக்கும் தரக்கூடியவர். கரிசனம் அப்படின்றது யார் மேலேயுமே காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அதே மாதிரி யார் மேலேயும் கரிசனம் அப்படின்றது காமிக்கிறதே கிடையாது. அதுதான் பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு குணாதிசயம் அப்படின்லாம். அப்படிப்பட்ட சனி பயிற்சி இப்போ பாருங்க, நம்ம கெட்ட கர்மாக்களுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு கெடுதலான பலன்களையும் நம்மளோட அதி உத்தமமான நல்ல கர்மாக்களுக்கான அதி உத்தமமான பலன்களையும் கூட பாத்தீங்கன்னா அவர் எல்லளவும் குறையாம கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும். பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க. சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ பாருங்க, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி தோராயமா 10 மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா பல ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா நம்மளால மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு. ஆனா ஒரு சில தீய பலன்களையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு பெருசா பிரச்சனை இல்லாம பாதுகாத்துக்கிற மாதிரி சில பல வழிமுறைகள், சில பல பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கதாங்க செய்து கவலையப்பட வேண்டாம். அந்த பரிகாரங்களும் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியில பாத்தீங்கன்னா இறுதி பகுதியில நாங்க அந்த பரிகாரமும் சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ பாருங்க, நாங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றது அந்தந்த ராசிகளுக்கு உலகத்துல இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க பல அந்தந்த ராசி என்பர்கள், உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்ப ரிஷப ராசி என்பர்கள் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரி, நம்ம இனியும் தாமதப்படுத்தாம டக்குன்னு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், பொதுவா மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் மேஷ ராசி அன்பர்கள். சூரிய முச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி. அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றதுக்கு நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், நான் ஒரு விஷயம் செய்யறேன், அதை கரெக்ட் அனலைஸ் பண்ணி செய்வேன். பெருசா யாரும் என்னோட வேலையில குறை கண்டுபிடிக்காத மாதிரி நானே ஓரளவுக்கு பர்ஃபெக்டா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி. அப்படிப்பட்ட மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு மீனம் பாருங்க 12ஆம் பாவம். மீனத்துல சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. அப்பனா என்ன, உங்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மேஷ ராசி என்பர்கள், ஐயோ 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சனி பகவான் எல்லாத்தையுமே புடுங்கிடுவாரு, நம்மள மூளையில உட்கார வச்சுடுவாரு இப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல தப்பான கருத்துக்களை மனசுல ஆழமா பதிய வச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மைதானா அப்படின்னா 100% என்டையர்லி உண்மை கிடையாதுங்க. ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப எப்படி சொல்ல வர அப்படின்னா, நீங்க மேஷராசி அன்பரா இருக்கீங்க, உங்களோட வயது என்ன அப்படின்னு பாருங்க. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள், ஒரு 20+ அப்படி இருக்கீங்க, 10+ அப்படி இருக்கீங்க அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் என்ன வராரு, என்ன சனியா வராரு அப்படின்னா விரய சனியா வராரு. அப்ப விரய சனியா வரக்கூடியவர் என்ன பண்ணுவாரு, 7 நாட்டு சனியில என்னென்னலாம் கஷ்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இதை கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்லாங்க, வாழ்க்கையினோட யதார்த்தம்,
உலகத்துல நம்ம எப்படி வாழணும், உலகத்துல எப்படி வாழ்ந்தா நம்மளால ஜீவனம் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு புரிய வைப்பாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இப்போ ஒரு தோராயமா ஒரு 24 வயசு ஒரு பாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜென் இருக்காரு. அவர் படிச்சு முடிச்சிட்டாரு. அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஹைலி குவாலிஃபைடு. அவரு வந்து நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காரு, நல்ல குவாலிஃபைடான பர்சனாலிட்டி. அவங்க வீட்டில் ஒரே பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் அவர் எப்படி 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 பார்த்துருந்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அம்மா வந்து இப்போ 5 பையனா இருந்தாலும் சரி, ஒரே பையனா இருந்தாலும் சரி, பெத்த தாய்க்கு ஒண்ணுதான். இருந்தாலும் அது ஒண்ணுன்னும் போது மொத்த ஆசையும் அது மேல கொட்டுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மொத்த ஆசையும் கொட்டி வளர்த்த பையன் இப்ப வந்து பாருங்க படிச்சுட்டாரு, அவர் வேலைக்கு போகணும். அவரு படிப்புக்கு ஏத்த வேலை அப்படின்றது கிடைக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அவரோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், 10 ஆஃபீஸ்ல கூப்பிடணும். ஆனா இவரு 10 ரெஸ்யூம் போட்டிருப்பாரு, 2 இடத்துல தான் கூப்பிடுவாங்க. அந்த 2 இடமும் இவருக்கு வந்து எலிஜிபிளான, அதாவது இவரோட தகுதிக்கேத்த ஒரு வேலையா இருக்காது. அப்படியே தகுதிக்கேத்த வேலையா இருக்குது அப்படின்னாலும் சம்பளம் கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். அப்படி மிஞ்சி அவர் வேலைக்கு போய் சேர்ந்துட்டாரு. அடடா படிச்சுட்டோம், சும்மா வீட்டுல உட்காரக்கூடாது. 4 பேர் என்ன கேட்கறாங்க, எங்க அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல, 4 பேர் கேட்கறாங்க, அதனால கௌரவத்துக்காக நான் போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடம் ஃபுல்லும் பிரச்சனை இருக்கும். ஹையர் அஃபீஷியல் பிரச்சனையா இருக்கும், கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் பிரச்சனையா இருக்கும், சப்பார்டினேட்ஸ் பிரச்சனையா இருக்கும். அப்ப வாழ்க்கைன்னா என்ன, யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அந்த பிரச்சனைகள் மூலியமா புரிய வைப்பார். இங்க வந்து பாருங்க, அம்மா வந்து பார்த்து அவரை வந்து கவனிச்சிருந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தோசை சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த தோசை கடைசி வாய் எடுக்கும்போது தான் அம்மா வந்து தோசைக்கல்ல இருந்தே தோசை கொண்டு வந்து கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா புள்ள சூட சாப்பிட்டோம் அப்படின்னு. வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பாரு, அங்க போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார். அப்ப சாப்பாடுனோட அருமை என்ன அப்படின்னு புரிய வைப்பார். இங்க அம்மா தோசை சூடா சுட்டு கொடுத்தா கூட என்னம்மா நல்லாவே இல்லை அப்படி 100 பேசி சாப்பிட்ற பையன் அங்க போன உடனே அம்மானோட அருமையை புரிய வைப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி அப்பா எவ்வளவு காசு கொடுத்தாலும் 500 ரூபாய் தான் கொடுக்குறியா பேக்கெட் மணியா அப்படின்னு கேட்டவன் அந்த 10,000 20,000 சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத புரிய வைப்பார். இப்படி ஒரு சில ஆங்கிள் நான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் புரிய வைப்பார். புரியுதுங்களா? அப்ப சனி பகவான் நம்ம வாழ்க்கையில வரல அப்படின்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையே புரியாது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில இந்த 7 நாட்டு சனியை விரைய சனியை நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களை செதுக்குவாரு, உங்களை வந்து பாத்தீங்கன்னா சிலையை ஆக்குவாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? பொதுவா வந்து பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செதுக்கும் போது வலின்னு சொல்ற எந்த கல்லும் சிலையாகாது. அது வந்து பாருங்க படிக்கட்டாகி பல பேரோட மிதி தான் வாங்குமா. ஆனா செதுக்கும் போது எவ்வளோ வலி வந்தாலும் தாங்குற கல்லு தான் சிலையாகி பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகமா ஏத்துக்குமா கர்ப்பகிரகத்துக்குள்ள. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆக மேஷராசி அன்பர்கள், நீங்க இளம் வயதா இருந்தா இது உங்க இந்த 7.5 வருஷம், அந்த அரை வருஷம் கூட விட்டுடலாம். ஏன்னா சனி போறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நிறைய நெற்பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். அதிகபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியாவது கொடுக்க ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு 7.25 வருஷம் உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கிறதுக்கான, உங்களை நீங்க சிற்பமா ஆக்கிக்கிறதுக்கான காலகட்டம். ஆதலால இந்த காலகட்டத்தை நீங்க வந்து தெளிவா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து இள வயசு மேஷராசி அன்பர்கள். இப்ப மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள், நீங்க ஒரு 30+ இருக்கீங்க, 30+ 40+ இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனியா வரார். அப்ப 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனியா வரும்போது என்ன பண்றாரு, ஆல்ரெடி அவர் உங்களை வந்து நல்லா செதுக்கி உங்களை சிலையாக்கிட்டு போயிட்டார். இப்ப திருப்பி என்ன அவர் செய்ய வேண்டியது இருக்கு, ஒன்றும் பெருசா செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கே வந்து தெரியும், ஆல்ரெடி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம அந்த ஊருக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஊர்ல பழக்கம் ஆயிட்டோம், 7 வருஷம் அந்த ஊர்லயே நம்ம இருந்துட்டோம், பழகிட்டோம். அப்ப அந்த ஊருக்கு போறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரிதான் ஆல்ரெடி சனி பகவான் உங்க வாழ்க்கையில வந்ததுனால எப்படி நடந்துக்கணும் அந்த சூசகம் எல்லாமே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கும் மேல நம்ம வந்து ஒரு ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணா போதுமானது. ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த 2வது ரவுண்ட் வர சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனியில சனி பகவான் பெருசா காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா எனக்கே எல்லாமே தெரியும், நானே சூசகமா நடந்துக்கிறேன், இதுதான் இதனோட பின்னாடி இருக்க அர்த்தம். 3வது ரவுண்ட் வருவார். இந்த 3வது ரவுண்ட், அந்த 3வது ரவுண்ட் யாருக்கு பாருங்க, இப்போ வந்து ஏஜ் 60+ இருக்கு இல்ல 70+ இருக்கு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில 3வது ரவுண்டு சனியா அவர் வருவார். 7 நாட்டு சனி 3வது ரவுண்ட் வரும். அப்ப அந்த 70+ல ஒரு 3வது ரவுண்ட் வருது அப்படின் போது அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்கு சனி காலகட்டத்துல
நம்ம வந்து வயதானவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது நல்லா வச்சுக்கோங்க. உணவு முறை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உடல் ரீதியான உபாதைகளை கொடுப்பாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்தாலும் அதுல இருந்து உங்களால வெளியே வந்துட முடியும். நீங்க ஆரோக்கியமா அந்த ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது ஒண்ணு இருந்து ஆரோக்கியமான உணவு முறைகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. சரி, அப்ப இந்த 7 நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வருது அப்படின்றது உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிச்சு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அவரோட பார்வை அப்படின்றது இருக்கு. சனி பகவான் மேஷத்துக்கு முதல்ல 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த சனியில இருக்கீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. பட் இந்த பார்வை பலன் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் வரும். சரிங்களா? 2ஆம் பாவத்துல சனி பகவான் பார்க்கிறார். 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கறதுனால வசதி வாய்ப்புல கொஞ்சம் ஒரு கையை கடிக்கிற சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். நீங்க வந்து அகலக்கால் வைக்காம இருந்தா பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட வாக்கு பொதுவாக வந்து பாருங்க, முதல்ல நான் சொன்ன மேஷம் பேசின 4 பேர் கேட்பாங்க. வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங்கான பர்சனாலிட்டி, செவ்வாய் ஆதிக்கம் இல்லையா? ஆனால் அதுக்கும் மேலே சூரியன் உச்சம். ஆனால் இப்போ காலகட்டம் வந்து பாருங்க, நீங்கள் எது பேசினா அடப்போப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் போவான். புரியுதுங்களா? அடப்போமா நீ உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு உங்கள் பொண்ணு போவோம். ஆக எப்போ சபையில் மரியாதை இல்லையோ பேசுறத நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பெருசாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது. ஒரு சின்ன சின்ன மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? இது 3 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சனி பகவான் 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு சில தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் அப்படின்னாலே எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் தாங்க இந்த சனி பகவான் கொடுப்பாரு. கழுத்து தண்டுவடம் வலி, முதுகு தண்டுவடம் வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, கால் வந்து அடிபடுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு புதுசாக எதிரிகள் முளைப்பாங்க. மேஷம் பெருசாக நெளிவு சுழிவு அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சு அப்படிலாம் பேச தெரியாது அப்படின்றதுனால எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும் போதாவது நம்ம 2 வார்த்தை பேசிடலாம். நேரம் நல்லா இல்லை அப்படின்னா சிவனேன்னு இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சனி பகவான் 9ஆம் பாவத்தை பார்க்குறார். 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம், நம்மளோட லக்கு, நம்மளோட ஃபார்ச்சூன் இதை குறிக்கிறது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நம்மளோட பாக்கியங்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஆக மேஷத்துக்கு சனி பகவான் என்னென்ன மாதிரி சனியாக வராரு, அவரோட பார்வையினோட பலம் என்ன எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கும் மேலே வந்து பாருங்க, குரு பகவான் ஒரு இம்பேக்ட் சொல்லணும் இல்லைங்களா? குரு 3ஆம் பாவம், ராகு கேது 11 and 5. இதில் வந்து ராகு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், குருவும் ஹெல்ப் பண்ணுவார். ராகு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஹெல்ப் பண்ணுவார். ஒரு வருஷம் ஓட்டிடலாம். 7 நாட்டு சனிலேயே ஒரு வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா இது சனி பயிற்சி பலன்றதுனால மைல்டாக சொன்னேன். சரி, இப்போ இந்த ஒரு வருஷம், இப்போ இந்த 2.5 வருஷம், அதாவது சனி பயிற்சி 2.5 வருஷத்துல ஒரு வருஷம் வந்து ராகு உங்களுக்கு ஓட்டிடுவார், சப்போர்ட்டிவாக இருப்பார். எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கை கடிக்காம, வரவுக்கு மீறி செலவு போகாம, அப்படியே செலவு போனாலும் சுதாரிச்சிக்கிற சூழ்நிலையெல்லாம் 11ஆம் பாவத்தில் இருக்க ராகு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவார். சரி, இருந்தாலும் இந்த 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணணும். பொதுவாக 7.5 வருஷத்துக்குமே பரிகாரம் பண்ணணும். பட் இந்த சனி பயிற்சி 2.5 வருஷம் தானே, அந்த இது சொல்கிறேன். இந்த 2.5 வருஷத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த 10 நிமிஷம் பாராயணம் அப்படின்றது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக வெளியே வர முடியும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.